ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. நாடார்கள் பற்றிய தவறான கருத்துடைய பாடங்களை உடனடியாக நீக்க முடியாது என்று நடுவண் அமைச்சர் சசி தரூர் தகவல். வெளிநாட்டு முதலீட்டு விவகாரத்தில் நடுவண் அரசுக்கு ஆதரவாக தேசியவாத காங்கிரஸ் வாக்களிக்கும் என சரத்பவார் அறிவிப்பு. பாளையங்கோட்டை அருகே உள்ள கட்டபொம்மன் நகரில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளை. நடுவண் அரசை கண்டித்து வரும் 7ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம். காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் அறிவிப்பு. சென்னை அருகே வல்லூர் அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் தாக்கி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர் பலி. தமிழக அரசு கேட்டுக்கொண்டால் காவிரி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும். நாராயணசாமி தகவல். திருச்சியில் 118 பள்ளி பேருந்துகளின் பழுதுகளை சரி செய்ய டிசம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம். கேரளாவில் மானிய விலை சமையல் எரிவாயு உருளைகளின் எண்ணிக்கையை குறைத்த நடுவண் அரசை கண்டித்து போராட்டம். வெளிநாட்டு நேரடி முதலீட்டிற்கு எதிராக நாடு முழுவதும் மக்களை ஒன்று திரட்டப் போவதாக பிரகாஷ் காரத் அறிவிப்பு. தொகுதி 2 கடைசி நாள் கலந்தாய்வில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் தேர்வாணையத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.